Hello friends, welcome to Reva Designers. இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான கிளாஸில் பேக் பீஸ் எப்படி வெட்டுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 2 ப்ளவுஸ் பீஸ் இருக்குது. 2 ப்ளவுஸ் பீஸையும் நம்ம ஒன்றா போட்டு தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி கை கட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுக்கிட்டால் அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி நம்ம வெட்ட போகிற பீஸ் மேலே ஒரு 1.5 இன்ச் தள்ளி, ஏன்னா நம்ம இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், லைனிங் கிடையாது. அதனால் என்னென்னா நம்ம கீழே வந்து மடக்கி அடிக்கணும். அதுக்கு நம்ம கையில் எப்படி 1.5 இன்ச் விட்டோமோ அதே மாதிரி கீழையும் மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் விடணும். கீழே இருக்கிற இன்னொரு பீஸையும் இதே மாதிரி கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று எச்சு கம்மியாக போகாத அளவுக்கு மடக்கி போட்டுக்கலாம். இப்போது 1.5 இன்ச்சுக்கு கீழே விட்டு இந்த மாதிரி ப்ளவுஸோட எண்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 1.5 இன்ச் அளவு தெரியல அப்படின்னா 1.5 இன்ச்சுக்கு டேப் வச்சு அளவு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற அளவு இந்த மாதிரி 1.5 இன்ச் இருக்குது. இது பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு 1.5 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ நம்ம ப்ளவுஸோட லென்த்துக்கு மேலே ஷோல்டர் பக்கம், ஆம்கோல், அதோட நெக்கு இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸை நல்லா சுருக்கி இல்லாமல் கரெக்டாக மடித்து போட்டுக்கலாம். இந்த ஷோல்டர் பக்கம், இந்த ஆம்கோல் பக்கம் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த ப்ளவுஸில் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கட் பண்ணுறதும் நல்லா கரெக்டாகவே வரும். இப்போது ஷோல்டர் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த நம்ம அளவு வச்சுருக்கிற இந்த ப்ளவுஸில் வந்து உள்ளே ஒரு 1/2 இன்ச் கிளாத் இருக்கும். அதாவது ஷோல்டர் மடக்கி அடிச்சிருக்கிற அந்த 1/2 இன்ச், அந்த 1/2 இன்ச்சை நாம்ளே இதில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி விட்டு இந்த கழுத்தை இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம கழுத்தை மடக்கி அடிக்கணும்ல, ஹெம்மிங் பண்ணுறதுக்காக மடக்கி அடிக்கிறத நம்ம ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். அந்த கழுத்து எப்படி அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதே ரவுண்ட் ஷேப்பை இதில் இருக்கிறதுக்கு அப்படியே வரைஞ்சிக்கலாம். நம்ம எந்த இதுவும் பண்ண வேண்டாம், கழுத்தை இழுத்து வைக்கிறது அந்த மாதிரி எந்த இதுவுமே பண்ணாமல் அதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். அடுத்ததான் ஆம்கோல் கிட்ட நம்ம ஆம்கோல் அளவுக்கே வரையாமல் கரெக்டாக உள்ளே பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எவ்வளவோ அது ஒரு 1/2 இன்ச் இருக்கா, 1/4 இன்ச் இருக்கா, அந்த 1/4 இன்ச் 1/2 இன்ச் அளவுக்கு அதையை நம்ம வரைஞ்சிக்கணும். இதில் ரொம்ப டவுட் வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளவுஸை உள்பக்கத்தை திருப்பி போட்டு அதில் என்ன கிளாத்தோட அளவு விட்டுருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து எனக்கு இவ்வளோ தான் விட்டுருக்குறாங்கன்னு தெரிஞ்சதுனால நான் இந்த மேல் பக்கத்தையே உங்களுக்கு வச்சு வரைஞ்சி காட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட பீஸை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் சைடில் ஆம்கோல் பக்கத்தில். அது ஏன்னா அதில் டாட் இருக்கிறதுனால அது இப்படி கொஞ்சம் உள்வாங்கி இருக்கும். இப்போ நம்ம அந்த டாட்களை வந்து நம்ம கிளாத் விடணும். அதுக்காக ப்ளவுஸோட பீஸோட பாடியோட அளவு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்தா தெரியும், இந்த மாதிரி இப்படி சைடு கோடு வருது பார்த்திங்களா, இது இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பின்னாடி டாட் பிடிக்கும்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு குறையணும். இப்போ இந்த ஆம்கோலுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவு விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டு ஆர்காட்டை வளைச்சி போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ தான் இந்த பேக் பீஸோட அளவு. இப்போ இதில் நம்ம வேணும்னா மறுபடியும் செக் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த பக்கம் தையலுக்கு அந்த பக்கம் தையலுக்குன்னு நம்ம விட்ட கிளாத்தோடு இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஷோல்டரோட அளவு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வேணுனாலும் டார்க்காக வரைஞ்சி காட்டுறேன். இந்த அளவு தான் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பேக் பீஸோட அளவு. இப்போ இதில் நம்மளுக்கு வந்து தையலுக்கு எப்படி குறையுங்கிறத பார்க்கலாம். மேலே பாருங்கள், ஷோல்டருக்கு கீழே 2ஆவதாக போட்ட தையல் தான். தையலுக்காக நம்ம அதில் தான் தையல் போட்டு அது அந்த அளவு குறையும். அதே மாதிரி நெக்கில் இந்த அளவில் இந்த டாட்டாக போட்டிருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நெக்கு குறையும். அதே மாதிரி இந்த ஆம்கோல் பக்கத்துலேயும் இதில் இருக்கிற 1/4 இன்ச் அதில் வந்து மறுபடியும் தையலுக்கு உள்ளே போகும். அதே மாதிரி இந்த சைடில் போட்டிருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த மாதிரி கிராஸில் டாட் பிடிக்கும்போது குறையும். இதுதான் நாம் தைக்க போகிற பேக் பீஸோட மொத்த அளவுமே.
இது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த லைனை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக போட்டது தையலுக்காகத்தான், அதனால அதையெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த டார்க்காக வரைஞ்சிருக்கிற லைன் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவில் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அளவு ப்ளவுஸை திருப்பி வச்சு, அதாவது உள்பக்கம் தையல் போட்டிருக்கிற பக்கத்தை நம்ம திருப்பி வச்சுக்கிட்டோம்னா அதில் எவ்வளோ கிளாத் விட்டுருக்காங்களோ அந்த அளவுக்கே நம்ம கிளாத் விட்டால் ரொம்ப சரியாக வந்துடும். இப்போ இந்த அளவு தான் கிளாத் இருக்குங்கிறது அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸை மேல் பக்கத்துலேயே வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏன்னா உள்ளே எவ்வளோ கிளாத் விடுறது, தையலுக்கு எவ்வளோ விடுறதுங்கிற டவுட் வரும்போது அளவு ப்ளவுஸை திருப்பி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த எங்கெங்கே தையல் வருமோ அந்த இடத்துக்கெல்லாம் குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி ஒரு அடையாளப்படுத்திக்கலாம் நம்ம. இப்போ இவ்வளோ தான் பேக் பீஸ் கட் பண்ணுறது. இதில் நம்ம கட் பண்ணியிருக்கிற ஷோல்டர் வந்து 3.5 இன்ச் அளவு இருக்குது செக் பண்ணி பார்த்ததில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.